வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வரும் 11ஆம் தேதி திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டம். மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் பற்றி ஆலோசனை. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வேண்டும். டாக்டர் பாரிவேந்தரின் சர்வதேச மகளிர் நாள் வாழ்த்து. தேமுதிக கூட்டணி அமைப்பதில் தொடரும் இழுபறி. கட்சி நிர்வாகிகளுடன் விஜயகாந்த் ஆலோசனை. ஜம்மு பேருந்து நிலையத்தில் குண்டுவெடிப்பு. 17 பயணிகள் காயம். மீட்பு பணிகள் தீவிரம். திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 11ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அறிவாலயத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடக்கவில்லை என தெரிவித்துள்ளார். தற்போதைய கூட்டணி செயற்கை கூட்டணி அல்ல என்றும், மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள மக்கள் விரோத ஆட்சியாளர்களை விரட்டி அடிக்கிற கூட்டணி என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிய மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கு 20 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள மு.க.ஸ்டாலின், மீதமுள்ள 20 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என உடன்பாடு ஏற்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சட்டமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் 21 தொகுதிகளிலும் பெறப்போகும் வெற்றியால் நாடு ஒளிமயமாகும் என குறிப்பிட்டுள்ளார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கையொன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். அரசு பதவிகளிலும் அரசு வேலைவாய்ப்புகளிலும் பெண்களுக்கான சம உரிமைகள், சம வாய்ப்புகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதனை நிறைவேற்ற அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதே இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கை என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்படவும், அவை பாதுகாக்கப்படவும் அரசியல் சட்டத்திலேயே திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே மகளிர் அணியினர் உள்பட அனைத்து மகளிருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மகளிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஏறக்குறைய அனைத்து முன்னணி கட்சிகளும் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீடு செய்து கொண்ட நிலையில் தேமுதிக கூட்டணி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் விஜயகாந்த் இன்று காலை ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரண்யா. கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக துணை செயலாளர் சுசி, பார்த்தசாரதி, இளங்கோவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தேமுதிக துணை செயலாளர் சுசி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் கூட கூட்டணியில் இறுதி முடிவை எட்டப்படவில்லை. எனவே தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தேமுதிக கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் அடுத்தடுத்த நடவடிக்கை குறித்தும் தற்போது ஆலோசனை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அதிமுக தரப்பில் 5 தொகுதிகளை தருவதாக இருந்த நிலையில் நேற்று தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுசி திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியானது. இதையடுத்து அதிமுக தரப்பிலிருந்து 3 தொகுதிகளை மட்டுமே தேமுதிகவுக்கு ஒதுக்க முடியும் என்று கூறப்படுவதாக தெரிகிறது. எனவே கொடுக்கும் தொகுதிகளை பெற்றுக் கொள்ளலாமா அல்லது சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தனித்து போட்டியிடலாமா என்பது குறித்தும் தேமுதிக ஆலோசனை ஈடுபட்டு வருகிறது. அக்கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் என்னும் சற்று நேரத்தில் முடிவுகளை அறிவித்த மிகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிட சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் 2வது நாளாக விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரியப்பன். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரான கமலஹாசன் மக்கள் நீதி மய்ய கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு தாக்கல் செய்பவர்களிடம் 2வது நாளாக விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் வருகிற மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று அந்த கட்சியின் தலைவரான கமலஹாசன் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் இன்று வரை விருப்ப மனுக்களை வாங்கி சென்று மேலும் விருப்ப மனுக்களை திரும்பி செலுத்துவதற்கு இன்று கடைசி நாளாகும். மேலும் நேற்றும் இன்றும் கட்சியின் தலைவரான கமலஹாசன் விருப்ப மனுக்களை போட்டியிட விருப்பம் தெரிவித்து தாக்கல் செய்பவர்களிடம் நேரிலே மனுக்களை பெற்று வருகிறார். தொடர்ந்து இன்று நிகழ்ச்சிக்கு முன்னதாக அவர் பேசும்போது இனிமேல் பேச்சு கிடையாது எனவும் செயல் எனவே மட்டுமே தெரிவித்தார். மேலும் மக்களவைத் தேர்தல் இன்னும் 40 நாட்கள் மட்டுமே இருப்பதால் அந்த நாட்களில் வேலை அதிகமாக இருப்பதாகவும் அந்த வேலை முடிந்த பின்னர் தான் பேச இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது வரை சுமார் 1500 பேர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மக்கள் நீதி மய்ய கட்சி சார்பில் மனுக்களை பெற்று சென்றுள்ளனர். அதில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கமலஹாசன் தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டுமென அவர்கள் விருப்பம் தெரிவித்து மனுக்களை அளித்துள்ளனர். மேலும் இந்த மனுக்கள் பெற்ற பின்னர் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மக்கள் நீதி மய்ய கட்சி தலைமையகமானது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீராவுடன் மாரியப்பன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவையின் கடைசி கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. மக்களவைத் தேர்தல் வரும் மே மாதம் நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதி இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் கடைசி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் இன்று காலை நடைபெற்றது. தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற கடைசி கூட்டம் என்பதால் அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவு மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை நடைமுறை 4000 கோடி ரூபாய் ஒதுக்குவது போன்ற முக்கிய அறிவிப்புகள் ஓரிரு நாளில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஃபேல் விமான ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை காப்பாற்ற அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஃபேல் ஒப்பந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிட மத்திய அரசு தயங்குவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியின் அலுவலக தலையீட்டை முதலில் விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களைப் போல் நாட்டில் வேலைவாய்ப்பும் மாயமாகியுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்தார். இந்தியாவில் 2 கோடி வேலைவாய்ப்பு மறைந்துவிட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். In Defence Ministry files, it's clearly written that the Prime Minister of India is carrying out parallel negotiation. So why should there not be a criminal investigation? The issue here is corruption in Rafale, and it is very clear cut कि प्रधानमंत्री ने पर्सनली अनिल अंबानी को यह कॉन्ट्रैक्ट दिलवाया है, 30,000 करोड़ रुपए इसके जेब में डाले हैं. கேரள மாநிலத்தில் உள்ள சொகுசு விடுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வயநாடு பகுதியில் உள்ள சொகுசு விடுதி ஒன்றிற்குள் நேற்றிரவு நுழைந்த 2 மாவோயிஸ்டுகள் உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிரடி படையினர் சொகுசு விடுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் ஜலீல் என்ற மாவோயிஸ்ட் கொல்லப்பட்டார். மேலும் காயமடைந்து தப்பியோடிய மற்றொரு மாவோயிஸ்டை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இச்சம்பவத்தை தொடர்ந்து தமிழக எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஹந்த்வாரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இதற்கிடையே பயங்கரவாதிகளும் அவ்வப்போது பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஹந்த்வாரா மாவட்டம் கிரல்கந்த் பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்பகுதியில் மேலும் சில பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் ஹந்த்வாரா மாவட்டத்தில் 3 நாட்கள் நீடித்த கடும் துப்பாக்கி சண்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதுடன் பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் வீர மரணம் அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
இதனிடையே ஜம்மு பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பேருந்து மீது தீவிரவாதிகள் கையெறி குண்டை வீசி தாக்குதல் நடத்தியதில் பயணிகள் 17 பேர் படுகாயமடைந்தனர். குண்டுவெடிப்பை தொடர்ந்து அப்பகுதியை போலீசார் சுற்றி வளைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குண்டுவெடிப்பால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி தீர்க்கப்படாத பிரச்சினை குறித்த ஒரு பார்வை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அதிமுக பாஜக இணைந்து பிரம்மாண்ட கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். தேமுதிகவினர் தங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது நேர்மையாக நடந்து கொண்டதாகவும், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஓரிரு நாளில் உறுதியாகும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் மற்றும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எங்களது மண்டல் தலைவர்களை சந்தித்து அங்கே ஒவ்வொரு மண்டலிலும் கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நல்ல பணி ஆற்றப்பட்டு இருக்கிறது. வாக்குச்சாவடி முகவர்களின் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறோம். மிரட்டுவதில் பிரதமர் மோடி வல்லவர் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரவுள்ளார். இதனையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி என குற்றம் சாட்டினார். 1 லட்சம் கோடி நாம நிவாரணம் கேட்டோம். மாநில அரசாங்கம் 1 லட்சம் கோடிக்கு மேல் நிவாரணம் கேட்டது. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் 3000 கோடி தான் கொடுத்துருக்கிறாங்க. அந்த மேடையில் எடப்பாடி இருக்கிறார், அந்த மேடையில் ராமதாஸ் இருக்கிறார். அவர்கள் கேட்க வேண்டாமா? மாநிலத்தினுடைய நலன் கருதி அவர்கள் பேச வேண்டாமா? அந்த மேடையில் குறைந்தபட்சம் அவர்கள் கோரிக்கையாவது வைத்திருக்க வேண்டும். அச்சப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள், மோடியை பார்த்து அஞ்சுகிறார்கள். வேணா அந்த வகையில் மோடியை பலம்னு சொல்லலாம். கூட்டணி கட்சிகளை மிரட்டுறதுல அவர் பலசாலியா இருக்கலாம். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் திருக்கோவிலில் கற்சிலை மாயமானது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் திருக்கோவிலில் சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 4539 சிலைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த சிலைகளின் தொன்மை, தன்மை மற்றும் அளவீடுகள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 4 கட்ட ஆய்வுகள் நிறைவு பெற்ற நிலையில் 5ஆம் கட்ட ஆய்வுகள் இன்று தொடங்கின. தென் மண்டல தொல்லியல் துறை இயக்குநர் நம்பிராஜன் மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ADSP ராஜாராம் ஆகியோர் தலைமையில் இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. மேலும் தியாகராஜர் கோவிலில் கற்சிலை காணாமல் போனது குறித்தும் அதிகாரிகள் குழு விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம், மணக்குடி இடையே அமைய உள்ள துறைமுகம் திட்டத்திற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 28,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று துறைமுகம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டது. இதனிடையே கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்தபொழுது இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கவில்லை. மாறாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 4-5 நாட்களுக்கு முன்புதான் நம்முடைய பாரத பிரதமர் கன்னியாகுமரிக்கு வந்து சென்றிருக்கிறார். அவர் துறைமுகத்தை பற்றி எந்த விதமான அறிவிப்போ அல்லது அது ஒண்ணுமே சொல்லவில்லை. இப்படி இருக்கும் பொழுது திடீரென்று தலை இருக்கும் போது வால் ஆடுவதை போல திடீரென்று அவர் வந்து திடீரென்று யாருமே சொல்லாமல் கொள்ளாமல் பத்திரிகை மூலமாக தெரிய வந்து இப்படி ஒரு கம்பெனியை தொடங்கி வைக்கிறோம் என்பது இது அவசியமற்ற ஒரு தேவையற்ற மக்களை குழப்புகின்ற ஒரு செயல். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 40,000 கோடி கொடுக்குறாரு. அதில் இதை பற்றி 28,000 கோடி இணையத்தை பற்றி. கன்னியாகுமரி பற்றி அதில் ஒன்றுமே இல்லை. 28,000 கோடிங்கிறது இணையம் ப்ராஜெக்ட். அது எப்போவே அபாண்டன் பண்ண ப்ராஜெக்ட். இவங்க ரிப்போர்ட் கொடுத்தது போலியான ரிப்போர்ட். ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷ்னல் பாடி. இது அவங்க வந்து கிளியராக ஃபீல்டில் ஸ்டடி பண்ணி
பல வாரங்களாக சாயில் டெஸ்ட் பண்ணி ராக் டெஸ்ட் பண்ணி இந்த பயோதெர்மல் ரிப்போர்ட் கொடுத்தா தான் இங்கே துறைமுகம் கட்ட முடியுமா கட்ட முடியாதாங்கிற முடிவு பண்ண முடியும். பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உலக காசநோய் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தொடங்கிய பேரணியை மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் தொடங்கி வைத்தார். முக்கிய விதிகள் வழியாக சென்ற இந்த பேரணி பழைய பேருந்து நிலையத்தில் முடிவுற்றது. பேரணியில் காசநோய் ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் ஊர்வலம் வந்தனர். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. கிருஷ்ணகிரி தொகுதியின் தற்பொழுதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் 30வது மாவட்டமாக தருமபுரி மாவட்டத்திலிருந்து உருவானது. இந்த மாவட்டம் பசுமையான பள்ளத்தாக்குகள், மலைகள் மற்றும் குன்றுகள் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. கிருஷ்ணா என்பது கருப்பு என்றும், கிரி என்பது மலை என்றும் குறிக்கிறது. கருப்பு கிரானைட் மலைகளுடன் அமைந்திருப்பதால் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி என்று வழங்கப்படுகிறது. இங்கு அருள்மிகு ஸ்ரீ காட்டுவீர ஆஞ்சநேயர் திருத்தலம், பென்னேஸ்வரமூர்த்தி கோவில், லட்சுமி நாராயணா கோவில், ஓசூர் சந்திரேஸ்வரர் கோவில், தேன்கனிக்கோட்டை புனித தர்கா, கிருஷ்ணகிரியின் சேக்ரட் ஹார்ட் சர்ச் போன்றவை புகழ்பெற்றவை. மூதறிஞர் ராஜாஜி இந்த மாவட்டத்தில் உள்ள ஓசூர் நகர் அருகே உள்ள தொரப்பள்ளி எனும் ஊரில் பிறந்தவர். கிழக்கே வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களையும், தெற்கே தர்மபுரி மாவட்டத்தையும், மேற்கே கர்நாடக மாநிலத்தையும், வடக்கே ஆந்திர மற்றும் கர்நாடக மாநிலங்களையும் எல்லையாக கொண்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5069 ஏக்கர் நிலத்தில் மல்பெரி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 24,345 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. பட்டுப்புழுக்களை வளர்ப்பது அரசின் பெரிய நெட்வொர்க் மூலம் செய்யப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகளும் இந்த மாவட்ட மக்களால் பேசப்படும் மொழிகளாகும். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் ஊத்தங்கரை தனித்தொகுதி, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர் மற்றும் தளி என மொத்தம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 7,65,026, பெண் வாக்காளர்கள் 7,44,835, மூன்றாம் பாலினத்தவர்கள் 224 பேர் என மொத்தம் 15,10,1085 பேர் உள்ளனர். 1951இல் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டது. இதுவரை நடைபெற்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 7 முறையும், திமுக 5 முறையும், அதிமுக 2 முறையும், தமாக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2014இல் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த அசோக்குமார் வெற்றி பெற்று எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த சின்ன பில்லா, பாமகவை சேர்ந்த ஜி.கே. மணி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செல்லக்குமார் உள்ளிட்டோர் தோல்வியை தழுவினர். தீர்வு காணப்படாத பிரச்சனைகளும் உள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகவும் பிற்பட்ட மாவட்டமாகும். இதை பற்றி கேள்வி கேட்பதற்கோ அல்லது வழிவகை செய்வதற்கோ, இதை மாவட்டம் முன்னுக்கு வருவதற்கோ எந்த விதமான நடவடிக்கையும் எந்த அதிகாரிகளும் எந்த அரசியல்வாதிகளும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி எடுத்திருப்போமானால் இதை சர்வே செய்து அனுமதி அளிக்கப்பட்டு ஒரு தொகையாவது ஒதுக்கீடு செய்தால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இங்கே கிருஷ்ணகிரிலேருந்து திண்டிவரம் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸுங்க, நிறைய காரு, நிறைய வெஹிக்கிள்ஸ் போகிற ரோடு இது. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வருஷமாக வந்து எந்த ஆட்சியாளர் வந்தாலுமே இந்த ரோடு போகிறேன்ட்டு யாருமே வந்து வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. இப்போ இருக்கிற எம்பியும் வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து நான் ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ரோடு அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. அவங்க இந்த ரோடு போடுறது தான் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து எம்பியாக இருக்கும்போது அவர் வந்து சொன்ன வாக்குறுதி வந்து இதை வந்து நான் வின் பண்ணால் கண்டிப்பாக வந்து எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவுமே அவர் வந்து சொன்னிக்கிற மாதிரி அவர் நடந்துக்கல. ஓசூரில் வந்து விமான சேவை வந்து தொடங்கணும் அப்படின்னு நான் வின் பண்ணால் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது வரைக்கும் அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே இது வரைக்கும் நிறைவேறலைங்க. இந்த மாவட்டத்திலே அதிகமான பழங்கள் அதிகமாக இருக்கிறது. மா உற்பத்தி அதிகம், தக்காளி அதிகம், காய்கறிகள் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற இந்த மாவட்டத்திற்கு
குறைவான விலை விற்கின்ற நேரத்தில் இருப்பு வைத்து குளிர்பான கிடங்கு அமைத்து அதன் மூலமாக இருப்பு வைத்து ஓரளவுக்கு விலை கிடைக்கின்ற நேரத்தில் விற்கின்ற வகையிலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் 1-2 சின்ன சின்ன குளிரூட்டும் நிலையங்களை கொடுத்தார்களே தவிர பல்காக ஆயிரக்கணக்கான டன்களை வைக்கக்கூடிய அளவுக்கு குளிர்பதன கிடங்கை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஏமாற்றம். வேந்தர் தொகுதிச் சுற்று செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் விஜயபிரபாகரன். இந்தியாவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டி. இங்கிலாந்து வெற்றி பெற 112 ரன்கள் இலக்கு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாளை நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. 20 ஓவர் தொடரை 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது. இரு அணிகளுக்கிடையேயான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும், நாக்பூரில் நடைபெற்ற 2வது போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்திலும் இந்திய அணி வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 3வது போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாளை நடைபெறுகிறது. இதனையொட்டி இரு அணி வீரர்களும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நாளைய போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றலாம் என்பதால் இந்திய வீரர்கள் அதே உத்வேகத்துடன் விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 112 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து மகளிர் அணி ஒருநாள் போட்டித் தொடரை 1-2 என்ற கணக்கில் இழந்தது. இதனைத் தொடர்ந்து இரு அணிகளும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகின்றன. அஸ்ஸாம் தலைநகர் கவுஹாத்தியில் நடந்த முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2வது போட்டி கவுஹாத்தியில் இன்று நடைபெற்று வருகிறது. முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 111 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 112 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் விளையாடி வரும் இங்கிலாந்து அணி தற்போதைய நிலவரப்படி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 80 ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் 11ஆம் தேதி திமுக MP MLAக்கள் கூட்டம். மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் பற்றி ஆலோசனை. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வேண்டும். டாக்டர் பாரிவேந்தரின் சர்வதேச மகளிர் நாள் வாழ்த்து. தேமுதிக கூட்டணி அமைப்பதில் தொடரும் இழுபறி. கட்சி நிர்வாகிகளுடன் விஜயகாந்த் ஆலோசனை. ஜம்மு பேருந்து நிலையத்தில் குண்டுவெடிப்பு. 17 பயணிகள் காயம். மீட்பு பணிகள் தீவிரம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.